ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா? சில ப்ராஜெக்ட்ஸில் ஈசி கிடைக்காததுனால பல வருஷம் ஹோல்டில் இருக்குது. சில ப்ராஜெக்டில் பில்டர் மட்டும் இல்லாமல் ஹோம் பையர்ஸும் ஃபைன் கட்டியிருக்காங்க. ஈசினா என்ன? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்ன்றது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்றத கவர்மெண்ட் ஆய்வு செஞ்சு வழங்கக்கூடிய முக்கியமான அப்ரூவல் தான் ஈசி. எதுக்காக ஈசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஈசி இல்லாத ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்தப்படலாம், ஆக்கியபன்சி இல்லைனா கம்ப்ளீஷன் ப்ராசஸ் பாதிக்கப்படலாம், கோர்ட் இல்லைனா அத்தாரிட்டிஸ் ஃபைன் போடலாம். அதனால ஈசி இருக்கான்றதை செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பில்டர் கிட்ட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் காப்பி கேளுங்க. ஈசி நம்பர், வேலிடிட்டி, கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுங்க. ஒரு அப்ரூவல் இல்லாததுனால பல வருட முதலீடு சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஈசி செக் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இல்லை, அது ஒரு நெசசிட்டி. இந்த மாதிரி ஹோம் பையர் அவேர்னஸ் வீடியோக்கு ஆர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.